السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين والآله الطاهرين وأصحابه المهديين أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. فإن حكمت فاحكم بينهم بالقسط إن الله يحب المقسطين. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن المقسطين عند الله على منابر من نور عن يمين الرحمن عز وجل وكلتا يديه يمين الذين يعدلون في حكمهم وأهليهم وما ولوا. صدق رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முடித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக் கருணை என்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அவர்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கின்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற பல்வேறு சட்ட சிக்கல்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடந்த காலங்களில் இருந்து இன்று வரை சுமார் 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வப்போது முஸ்லிம்கள் உடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. அரசாங்கத்தாலும் நீதிமன்றத்தாலும் முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நீதியாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் அவ்வாறு வாழ்ந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அதே போன்று நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். நாமும் நீதியாக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு சிறுபான்மை மக்களான நமக்கு இங்கே நீதி மறுக்கப்படுவதை அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். நபியே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்தால் நீதியோடு தீர்ப்பளியுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன். நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மற்றொரு வசனத்திலே அந்த குழுவினர் உங்களிடத்திலே வந்து அவர்கள் சரியான பாதைக்கு வந்து விட்டால், உங்களை நாடி வந்து விட்டால், அவர்களுக்கிடையே நீதியோடு நேர்மையோடு அவர்களுக்கிடையே சமரசம் செய்து வையுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீதியாளர்களை விரும்புகிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்ற போது, இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹ் அலா மனாபிர மின் நூர். நிச்சயமாக நீதியாளர்கள் நாளை மறுமையில் ஒளியாலான, அல்லாஹ்விடத்தில் ஒளியாலான மிம்பர்கள், மேடைகளிலே அவர்கள் இருப்பார்கள். அன் யமீனிர் ரஹ்மான் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய வலது பக்கம். கில்தா யதைஹி யமீன், அவனுடைய 2 கைகளுமே யமீன் தான், வலக்கை தான், வலப்புறக்கை. யார் என்றால் அல்லதீன யாதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வ அஹ்லீஹிம் வமா வல்லு. அவர்கள் தாம் ஏற்ற பொறுப்பில், அவர்கள் தம்முடைய தீர்ப்பில், தம்முடைய குடும்பத்தார் தாம் ஏற்ற பொறுப்புகள் இது அனைத்திலும் நேர்மையாக தீர்ப்பளித்தவர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே சமமான நீதியான நேர்மையான தீர்ப்பை வழங்கியவர்களுக்கு
அல்லாஹு தாலா தன்னுடைய வலப்புறத்துல ஒளியாலான மேடைகளில் அமரச் செய்கின்றார். இத்தகைய சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, வழக்கு விவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, ஒருவர் முஸ்லிம் ஆகின்றார், காபிராக இருந்து அவர் முஸ்லிமாக ஆகின்றார். முஸ்லிமாக ஆன பிறகு அவர் ஒரு அதற்குரிய அலுவலகத்துல போயிட்டு பிசி முஸ்லிம் சமூக சான்றிதழ், அதாவது சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு அப்ளை பண்றாரு. பிசி முஸ்லீமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு தர முடியாது அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு, அதுக்கு பிறகு கோர்ட்டுல அது கேஸ் ஆகுது, வழக்கு தொடுக்கப்படுகிறது. அவர் பெயர் சமீர் அகமது, முந்தைய பெயர் பரமசிவம் அப்படிங்கிறது. அவர் முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆன பிறகுதான் இது மாதிரி அவரு அந்த சர்டிபிகேட்டுக்காக அப்ளை பண்றாரு. ஆனா அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் கோர்ட்ல அவர் வழக்கு தொடுக்கிறார், நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். அப்படி வழக்கு தொடுக்கின்ற போது அவருக்கு அது கொடுக்க முடியாது என்று நீதிமன்றம் சொல்கிறது. ஏற்கனவே முஸ்லிம் ஆனவர்கள், அதாவது ஏற்கனவே பிற சமுதாயத்திலிருந்து முஸ்லிமாக ஆனவர்கள் பிசி சர்டிபிகேட் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில பிசி பேக்வர்ட் கிளாஸ்ல அவங்க வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு ஆர்டர் இருக்குது. அதாவது ஜிஓ நம்பர் 31/93/2024 இது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில அவர் கேட்டிருக்கிறாரு, கொடுக்க வேண்டியது அங்கே உள்ள அலுவலர்களுடைய கடமை. ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதன் பிறகு நீதிமன்றமும் அதை மறுத்து வேறு விதமான தீர்ப்பை கூறுகிறது. அதாவது அவர்கள் நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, a convert to Islam cannot claim the status of backward class Muslim. He is only a Muslim. அதாவது முஸ்லிம் மதத்துக்கு மாறியவரு அவர் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம்னு அவர் கேட்க முடியாது. அவர் ஜஸ்ட் முஸ்லீம், அவர் முஸ்லீம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். அதுல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அந்த நீதிபதி சொல்லக்கூடிய செய்தி, அதாவது அந்த நீதிபதி சுவாமிநாதன், பாலாஜி, 2 பேர் தான் அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய செய்தி, இஸ்லாமிய மார்க்கம் ஜாதி அடிப்படையிலானது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் ஜாதி அடிப்படையில கிடையாது. அது ஒரு மதம் அல்ல. பிறப்பால் உருவாகக்கூடிய ஜாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது இஸ்லாம். எனவே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை லப்பை, ராவுத்தர், மரக்காயர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில அவர் நான் குறிப்பிட்ட ஒரு முஸ்லிம் பிரிவுல உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவரை சேர்க்க முடியாது. அவர் ஜஸ்ட் ஏ முஸ்லிம், அவர் முஸ்லிம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இதனால் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கக்கூடிய அரசாணை ஜிஓ 31 அரசியல் அமைப்புக்கு முரணானது, எதிரானது அப்படின்னு சொல்லி அதை ரத்து செய்து விட்டது. ஏற்கனவே வழங்கியிருந்த உரிமையை ரத்து செய்து விட்டது அந்த நீதிமன்றம். இதனால இது சாதாரண ஒரு தீர்ப்பு கிடையாது. மேலோட்டமா பார்த்தா அவருக்கு பிசி கொடுக்கல, அது கரெக்டு தாங்க, அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. புதிதாக யாரும் இஸ்லாத்துக்கு வர முடியாது. அப்படி வந்தா அவர் முஸ்லீம் மட்டும்தான். அவருக்கு அரசாங்கத்தால் எந்த சலுகையும் கிடைக்காது, வாங்க முடியாது. இது மாதிரி சட்ட சிக்கல்கள், பல்வேறு பிரச்சனைகள் இதுல இருக்கின்றன. அதனால இதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லிம் அறிஞர்கள் அதிலே தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இது மாதிரி பல்வேறு வழக்குகளை நாம் பார்த்திருக்கோம். பல்வேறு வழக்குகள்ல முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல்வேறு வழக்குகளை நாம் பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில தான், அதாவது இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்குல என்ன தீர்ப்பு சொன்னாங்க? எதுவுமே அவங்க சாதகமாக கிடையாது. எதுவுமே
அவங்க சொல்லக்கூடிய அந்த நீதிக்கு சான்றாக எதுவுமே இல்லை, அந்த தீர்ப்புக்கு சாதகமாக எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல கோவில் இருந்துச்சு, அதை இடிச்சுட்டு கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அந்த தொல்லியல் துறையிலையும் அது நிரூபிக்கப்படவில்லை. தொல்லியல் துறையால் அது நிரூபிக்கப்படவில்லை. அதே நேரத்துல மஸ்ஜிதை இடித்தது தவறுதான் என்றும் அந்த நீதிபதிகள் சொல்கின்றார்கள். இப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக கூட்டு மனசாட்சி அடிப்படையிலும் அதே போல இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி 5 பேர் கொண்ட பெஞ்ச், 5 பேர் கொண்ட அந்த அமர்வு அந்த தீர்ப்பை வழங்கியது. அதாவது அந்த நிலம் 2.25 ஏக்கர் உள்ள அந்த நிலம் இந்துக்களுக்கு சொந்தமானது. அதன் பிறகு முஸ்லிம்களுக்காக அவர்கள் பள்ளிவாசல் கட்டிக் கொள்வதற்காக வேறொரு இடத்தில் அவங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுதான் தீர்ப்பு. ஆக இது மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்ப்புகளை தான் நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த வகையில அப்படி பார்க்கும்போது ஷாபான் வழக்கு அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இது மாதிரிதான் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வழக்கு. அந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஆரம்ப கட்டத்துல, அதாவது இது 1985 காலகட்டத்துல நடந்த ஒரு வழக்கு. அன்றிலிருந்து அப்படியே தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்ப்புகள் அவ்வப்போது வழங்கப்பட்டு கொண்டே வருகின்றது. அதாவது ஷாபான் வழக்குன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் தலாக்கு கொடுத்து விட்டால் அந்த பெண்ணுக்கு 3 மாதவிடாய் காலம், அதாவது 3 மாசம் வரை அவன் அந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு இத்தா காலம் முடிவடைந்து விட்டால் அதன் பிறகு அவள் அம்மா வீட்டுக்கு சென்று விடலாம். அவள் வேறொரு அதாவது மணாளரை மணந்து கொண்டு ஒரு திருமண வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் அவங்க தொடர்ந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டதன் காரணமாக அதை அவ்வாறு அந்த நீதிமன்றம் அப்படி சொல்ல துணிந்து விட்டது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் தீர்ப்பு வருவதற்கு முன்பாக அலிமியான் என்று சொல்லக்கூடிய அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் லக்னோல உள்ள அந்த மதர்சாவுடைய முதல்வராக இருக்கின்றார்கள். அந்த முதல்வராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவங்க அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வீட்டில இருந்து காருக்கு போற நேரத்துல நான் அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதி கேட்டு அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவங்க விலாவாரியா விலக்கி சொன்னாங்க. விலக்கி சொன்ன பிறகு அதுக்கு பிறகு அவர் சொன்ன அந்த ஆலிம் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு தீர்ப்பு வந்தது. கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இது மாதிரி முஸ்லிம்கள் ஒவ்வொரு தடவையும் போராடி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சட்டத்தை பாதுகாக்க, இஸ்லாமிய ஷரியத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து இவர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அண்மையில் வழங்கப்பட்ட ஒரு ஹிஜாப் வழக்கு, அதுவும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. கல்வி நிறுவனங்கள்ல சீருடை அணிந்துதான் வர வேண்டும். ஹிஜாப் அணிவது இஸ்லாத்துடைய அத்தியாவசியமான மத நடைமுறை கிடையாது, அது கட்டாயம்லாம் கிடையாது. பள்ளிக்கூடங்களுக்கு வரும்போது அவங்க சீருடை அணிந்துதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்நாடக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து, அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை மாற்றி சொல்லுகின்ற போதுதான் அது நிலுவையில் இருக்கிறது. ஆக இப்படி நம்ம பார்க்கின்ற போது அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி ஏற்பட்டது, ஹிஜாபுக்கு முழுமையாக அனுமதி வழங்கியது என்பதை நம்ம அன்னை காலத்துல பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் முஸ்லிம்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையை இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில முஸ்லிம்கள் அவ்வப்போது போராடி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆக ஆட்சியாளர்களும் சரி, நீதியாளர்களும் சரி, நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளும் சரி, முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்ப்பை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில பல்வேறு வழக்குகளை நம்ம பார்க்கும்போது இப்ப அண்மையில நடந்த வழக்கு தான் இந்த ஜூன் 2026 ஜூன் 25, 2026 ஆண்டு நடைபெற்ற இந்த அண்மை காலத்துல இந்த வழக்கு தான் பிசி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அவர்
அந்த அதாவது கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுக்கும் போது நீதிபதி இவ்வாறு சொல்கின்றார், அவங்க முஸ்லீம் மட்டும்தான், அது அவர் பிசி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்கிறது. ஆக இப்படி பல்வேறு வழக்குகளை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னால ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு பெண் அகிலா அப்படிங்கிற அந்த பெண் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஹாதியா அப்படின்னு சொல்லி பெயர் வைத்துக் கொள்கிறார். அதுக்கு பிறகு திருமணமும் செய்து கொள்கிறார். ஒரு முஸ்லிமை திருமணம் செய்து கொள்கிறார். இதை எதிர்த்து அவருடைய தந்தை, அந்த பெண்ணுடைய தந்தை வழக்கு தொடுக்கிறார், நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். அப்படி தொடுக்கின்ற போது அவர் இவர் நிர்பந்தம் செய்யப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார், நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த நிக்கா செல்லாது என்று தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் மனுவுல கேட்கிறார். அந்த வகையில தீர்ப்பும் கொடுக்கிறார். அதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில நம்ம பார்க்கின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது முபீன் ஷபீன் ஜஹான் அப்படிங்கிறவரை அவரு திருமணம் முடிச்சுக்கிறார். அந்த நீதிமன்றத்துல அவர் தெளிவாக சொல்றார், நான் என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் இந்த ஜபீன் ஜஹானை திருமணம் செய்து கொண்டேன். நான் என்னுடைய கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும், அதற்காக நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கின்றார். அப்படி கேட்ட பிறகு அதுக்கு பிறகுதான் நீதிபதிகள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு தீர்ப்பளிக்கின்றார்கள். அதாவது வயது வந்தவருக்கு சுதந்திரம் உண்டு. ஒரு 18 வயது மேஜர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பெண் தான் விரும்பக்கூடிய மணாளரை மணந்து கொள்ளலாம். அதே போல தான் விரும்பக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஏற்று அதன்படி அவர் செயல்படலாம். அந்த வகையில இவரை யாரும் நிர்பந்திக்கவில்லை அப்படிங்கிற செய்தியும் அவர்கள் சொல்லி இவருடைய திருமணம் செல்லும் என்று தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆக கேரள உயர் நீதிமன்றத்தில் இருந்து அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போயிட்டு அங்கே வழக்காடி அந்த வழக்கில் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு தாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கின்றார். ஆக எதுக்காக இருந்தாலும் அவர்கள் போராட வேண்டும், போராடித்தான் உரிமையை பெற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு. ஆக சிறுபான்மை மக்களாகிய இந்த முஸ்லிம்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த வழக்கை நம்ம பார்க்கிறோம். அண்மை காலத்துல வழங்கப்பட்ட இந்த வழக்கை எதிர்த்து முஸ்லிம்கள் போராடுகின்றார்கள், அதாவது ஆலிம்கள் போராடுகின்றார்கள், சட்ட வல்லுநர்கள் போராடுகின்றார்கள். என்ன சொன்னா, இந்த ஏற்கனவே வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஜியோவை அவர்கள் ரத்து செய்ததன் காரணமாக பல்வேறு சட்ட பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதுக்கு பிறகு புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அதுல ஒரு தடை ஏற்படும், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுக்காக தான் இவர்கள் இத்தகைய தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே இதற்கு எதிராக போராட வேண்டியது நம்முடைய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அல் ஜிஹாது மாலின் முந்து பாசனி அல்லாஹ் இலா அய்யுகாத்தில உம்மத்தி ஆகிர உம்மத்தி அத்-தஜ்ஜால் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நினைவில் கொள்ளத்தக்கது. இந்த ஜிஹாத் என்பது, போராட்டம் என்பது, என்னை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பியதிலிருந்து என்னுடைய உம்மத்தின் கடைசி மனிதர் தஜ்ஜாலை கொல்லுகின்ற வரை இது தொடரும், இந்த போராட்டம் தொடரும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த வகையில நம்ம பார்க்கின்ற போது நாம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இந்த சட்ட விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னா, நீங்கள் நீதியோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீதியாளர்களை விரும்புகின்றான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, நாளை மறுமையில எந்த நிழலும் இல்லாத நேரத்துல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் மட்டும் இருக்கும். அதிலே 7 வகையினர் தங்கியிருப்பார்கள். அதிலே முதலாவதாக இமாமுன் ஆதிலுன், நீதியான அரசர் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில நீதியாக நடந்து கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது என்ற அடிப்படையில்
நாம் நமக்கிடையே நமக்கு மத்தியில நடந்து கொள்கின்ற போது நீதியோடு நடந்து அல்லாஹ்வின் பேரன்பை பெற்ற நல்ல அடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.